கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணை இல்லாத நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு சுவாமி இந்த 2024ஆம் ஆண்டில் கடைசி நாளிலே இன்னும் 2 மணி நேரத்தில் ஒரு புதிய ஆண்டை நமக்கு தரப்போகிறார். நாம் பாக்கியவான்கள். நாம் கொடுத்து வைத்தவர்கள். இந்த உலகத்தில் எவ்வளோ மரணங்கள், எவ்வளோ விபத்துகள், ஆங்காங்கே யுத்தங்கள், வெள்ளம் சூழ்ந்து அநேக வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு, விவசாயம் பாதிக்கப்பட்டு, அநேக மரணங்கள், கொள்ளை நோய்கள், தேசத்தில் அநேக இடங்களிலே பஞ்சம், பசி, நாச மோசங்கள், அநேக தீய காரியங்கள் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மாநிலத்தில் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள், போராட்டங்கள். ஆனால் நம்ம தமிழ்நாட்டில், நம்ம சென்னையில், நம்ம பல்லாவரத்தில் கர்த்தர் நம்மை பாதுகாத்து வைத்திருக்கிறார். எந்த தீங்கும் அணுகாதபடி பாதுகாத்து வைத்திருக்கிறார். உண்மையாகவே நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் கொடுத்து வைத்தவர்கள். இன்னும் நாம் நிறைய காரியங்களை பார்க்க போகிறோம். இந்த உலகத்தில் துன்மார்க்கருக்கு வரும் பலனை உன் கண்களால் மாத்திரம் நீ காண்பாய் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இந்த உலகத்தில் துன்மார்க்கமான ஜீவியம் ஜீவித்து நியாய தீர்ப்பு நடந்து கொண்டிருக்கிறது. நம்ம மேல அவர் கிருபையா இருந்திருக்கிறார். நம்ம நீதிமான்கள் அல்ல, அவருடைய இரக்கத்தினால உயிர் வாழ்கிறோம். ஒவ்வொருவரும் 24வது வருஷத்துல எத்தனை சூழ்நிலைகளை கடந்து வந்தோம் என்று அறிந்திருக்கிறோம். எத்தனை வியாதி, பலவீனம், போராட்டம், பிரச்சனைகள்லாம் கடந்து இந்த 2025 கொண்டு போக போகிறார். இதையெல்லாம் அறிந்து நாம் என்ன சொல்லணும்? நன்றி, ஸ்தோத்திரங்கள் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும். ஹல்லேலூயா. இன்னும் நமக்கு அவருடைய ஆசீர்வாதம் தேவை. பயபக்தியோடு இந்த 2024ஓட நம்ம எல்லாத்தையும் மூட்டை கட்டணும். பாவங்களை மூட்டை கட்டி போட்டுட்டு ஒரு புதிய தீர்மானம் எடுத்து ஆண்டவர்கிட்ட சொல்லி, ஆண்டவரே, சின்ன சின்ன பாவம் என்று நினைத்தேன். என் வாழ்க்கையில் இந்த 2024 பல பாடுகள் கிடைத்தது. அதனால பல துன்பங்களை நான் சந்திக்க வேண்டியது இருந்தது. பல இழப்புகள் எனக்கு நேரிட்டது. பல விதமான சமாதானத்தை இழந்து காணப்பட்டேன். என்னால என் குடும்பத்தில் பல சோதனைகள். நம்ம எல்லாரும் இதை அறிக்கை செய்ய வேண்டும். உள்ளத்தில் இந்த 2024ஓடு நான் அதிலிருந்து வெளியே வந்துடுறேன் சாமி. 2025 பிறக்கும் போது நான் ஒரு புது பிறப்பாக மாறணும். ஹல்லேலூயா. எல்லாம் ஜபத்தில் தான் நம்முடைய சிந்தனை எல்லாம் அறிக்கையில தான் இருக்க வேண்டும். கடவுளை மகிமைப்படுத்தும் போது அந்த பாடலில் இருக்கிற கருத்துக்களை உள்வாங்கி கொள்ள வேண்டும். அந்த பாடலில் இருக்கிற கருத்துக்கள் நம்மை பரிசுத்தப்படுத்துவதாக இருக்கிறது. நம்மை ஆற்றுவதாக, தேற்றுவதாக இருக்கிறது. ஏதோ வந்தோம், புது வருஷம் பிறக்குது,
ஏதோ போகிறோம் என்று இல்லவே இல்லை. உண்மையாக சொல்றேன், ஒரு ஜாலியே கிடையாது இதுல. புது வருஷம் பிறந்தா இந்த சென்னையிலலாம் ஜாலியாக கொண்டாடின்னு அமக்கலம் பண்ணுறாங்களா, அது இல்லை. பக்தி 2025க்கு தேவையானது பக்தி. நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இதுவரைக்கும் நம்ம இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம கொடுத்த காணிக்கையோ, நம்ம சர்ச்சுக்கு ரெகுலராக வந்ததோ, நம்ம ஜெபித்ததோ அல்லவே அல்ல. உண்மையாகவே கடவுளுடைய கிருபையில தான் வாழறோம். அவரு நம்மளை விட்டு கொடுத்துக்கினே வராரு. இன்னைக்கு மாறணும்னு சொல்றாரு. அதுதான் புது வருஷம். அல்லேலூயா.